ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பணத்தை மிச்சம் பண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு. சீனர்களுடைய ரகசியங்கள் பற்றி தான். அவங்க எப்படி அவ்வளவு காசு சேமிக்க முடியுது, நம்ம எவ்வளவு இந்தியர்களாக இருந்து காசு சேமிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளும் நல்ல விஷயங்கள கத்துக்கிட்டு, அத நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அத யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா வருங்காலத்துல நம்ம யார்கிட்டயும் போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ஒரு ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமா கூட ஒரு நல்ல வாழ்க்கைய நம்மனால வாழ முடியும். ஸோ இன்னைக்கு 5 டிப்ஸ் நான் சொல்லப் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ எப்பயும் போல கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். Beware of small expenses. A small leak will sink a great ship. இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். நம்ம ஒரு கப்பல்ல போயிட்டுருக்கோம். ஒரு படகு ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அது வழியா அந்த தண்ணி அந்த ஒரு பெரிய கப்பலா இருந்தாலும் அது மூழ்கடிச்சிரும். நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு செலவு தானே. ஒரு ரூ. 10க்கு நான் ஒரு 10 பொருள் வாங்குனேன்னா என்ன பெருசா செலவாயிட போகுது. அந்த ரூ. 10க்கு 10 பொருள் அப்படிங்கிறது ரூ. 100 கணக்கு. அப்ப அந்த ரூ. 100 நீங்க சும்மாவே செலவு பண்ணியிருக்கீங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாம இந்த மாதிரி சின்ன சின்னதா செலவு பண்றதுனால தான் நம்மனால காசு சேமிக்கவே முடியல. இப்ப ரூ. 100க்கு இந்த பொருள எடுத்துக்கோங்க. வெறும் ரூ. 100 தான். ஒன்லி 999 அப்படிம்பாங்க. ரூ. 1000க்கு ரூ. 1 தான் கம்மி. நம்மளும் அந்த அமௌண்ட் ஓகே ரொம்ப கம்மி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி தான் இதெல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மென்ட், செல்லிங் டாக்டிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு அது தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கணும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி சின்ன சின்ன செலவுகள் நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சேமிக்க முடியாது. ஸோ எந்த மாதிரியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால, இந்த சீனர்கள் எவ்வளவு சேமிக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு, நம்ம இந்தியர்களா இருந்து எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ கிராஸ் சேவிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் சேவிங் ரேட். ஸோ கிராஸ் இன்கம்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. மொத்தமா உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அதுலேருந்து உங்களுடைய கழிப்பெல்லாம் போகி, மிச்சம் இருக்கிறத தான் உங்களுடைய நெட் இன்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிராஸ் சேவிங்னா நீங்க மொத்தமா எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சீனர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ல அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 44.9%. ஸோ 44.9% இருந்திருக்கு. சேவிங்ஸ் ரேட் அவங்க பாருங்க 2021ல இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. ஸோ 45.9% அவங்களுடைய கிராஸ் சேவிங் ரேட். எப்பயுமே ஒரு கண்ட்ரியோடைய சேவிங் ரேட் அதிகமா இருந்ததுன்னா, கண்ட்ரியோடைய எக்கானமியும் நல்லா இருக்கும். அவங்களுடைய அந்த பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் இன்கம். ஸோ அவங்களுடைய வருமானத்தில பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நான் சொல்றது ஆவரேஜ். ஸோ ஒரு குடும்பம் ஒரு 70% கூட சேவ் பண்ணலாம். இன்னொரு குடும்பம் 50% சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஆவரேஜா அவங்களுடைய கண்ட்ரில எடுத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலயும் இருந்து ஆவரேஜா ஒரு 30% அவங்களுடைய வருமானத்திலருந்து அவங்க சேமிக்கிறாங்க. இந்த கணக்கு எவ்வளவுன்னு பாருங்களேன். நம்மளுக்கே தலை சுத்துற மாரி இருக்குது. ஸோ $17,000 ஒரு வருஷத்துக்கு அவங்க சேமிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்திய ரூபாயோடைய மதிப்பின்படி பார்த்தீங்கன்னா, $14,11,000 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தில சராசரியான ஒரு அளவு தான் நான் சொல்றேன். இத அவங்க சேமிக்கிறாங்க. இதே இது நம்மளுடைய இந்தியன் குடும்பங்கள்ல நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம்னு பாருங்களேன். 2021ல 30.2% இருந்தது. இது கிராஸ் சேவிங். ஸோ மொத்தமா இருக்கிறதுல சேவிங்ஸு. இது பார்த்தீங்கன்னா, நெட் சேவிங் ஒரு குடும்பத்திலயும் எல்லா செலவுகளையும் போக மிச்சம் எவ்வளவு அவங்க சேமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2022ல பாருங்க 7.2% நம்ம சேமிச்சுட்டு இருந்தோம். ஆனா 2023ல நம்ம 5.1% தான் சேமிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில குடும்பங்கள் மட்டும் தான் சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே நம்ம சேமிக்கவே மாட்டேங்கிறோம். இத வச்சு தான் அந்த ஆவரேஜ கால்குலேட்டே பண்றாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோடைய
அந்த எக்கானமி டெவலப் ஆகுறதுக்கு வந்து இது மெயின் ரீசன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இந்தியர்கள் வந்து கடன்ல இன்னும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த சேமிப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, மினிமம் ஒரு 30% நம்மளுடைய வருமானத்திலருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டு சேமிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்மளுடைய செலவுகள பார்க்கணும். எப்படியெல்லாம் நம்மளுடைய செலவுகள குறைக்கணும், அவங்க என்னலாம் வந்து மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க சைனால அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோல சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிசிட்டி. சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து வாழ்றாங்க. இப்ப வந்து நெறைய இப்ப ட்ரெண்ட்ஸ் இப்ப ட்ரெஸ் கூட பார்த்துக்கோங்களேன். யாராவது ஒருத்தங்க சீரியல்ல ஒரு சாரி கட்டுனாங்கன்னா, அது வந்து ட்ரெண்ட் ஆகும். அந்த புடவைய நம்ம வாங்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வாங்குவோம். அது நம்மளுக்கு வந்து தேவையில்ல அப்படின்னாலும், புது ட்ரெண்டு, புது மாடல் அப்படிங்கிறதுக்காக போய் வாங்குறோம். ஃபோனும் அதே மாரி தான். மாறிக்கிட்டே தான் இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவ, வருஷத்துக்கு ஒரு தடவ அவங்க புதுசா அவங்க வந்து அப்டேட் பண்ணி குடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா, நம்மகிட்ட அந்த பொருள் இருக்கும்போது, இன்னொரு பொருள தேடி நம்ம வந்து போகக்கூடாது. அதே மாரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஒரு ரூ. 500க்கு சட்டை வாங்குறத விட்டுட்டு, நம்ம ரூ. 2000க்கு ஒரு சட்டை தான் வாங்கணும். லக்ஸரி பிராண்ட்ஸ் தான் நம்ம வாங்கணுன்ற மாரி எல்லா விஷயத்திலயுமே வந்து நம்ம செலவ எப்படி இழுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கிறோம். பார்த்த உடனே ஏதாவது ஒரு பொருள வாங்கணும். நம்மகிட்ட அந்த பொருள் இருந்தாலும் நம்ம போய் வாங்குறோம். ஸோ இம்பல்சிவா நம்ம வந்து தோணுது. கடையில எங்கேயாவது பார்க்குறோம், ரோட்ல எங்கேயாவது பார்க்கணும்னாலும் டக்குன்னு நம்ம வந்து வாங்கிர்றோம். வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு வாங்குவோம். பட் சிம்பிளா நம்ம வந்து வாழ்ந்தோம். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே நெறைய காசு வந்து நம்மனால வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்றாங்க. அதனால தான் அவங்கனால வந்து சேமிக்க முடியுது. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய லைஃப்ல இந்த சிம்ப்ளிசிட்டிய வந்து கடைபிடிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை திங்ஸ் யூ நீட். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். நீங்க வாங்குறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு, அப்புறமா வந்து நீங்க அத வாங்கணுமா? வேணாமா? அப்படிங்கிறத வந்து நீங்க பாருங்க. இப்ப வீட்ல நீங்க சும்மா இருக்கும்போது, இப்ப தீபாவளிக்கு எப்படியும் வீடெல்லாம் கிளீன் பண்ணுவீங்கல்ல, அப்ப அந்த வீட்ட கிளீன் பண்ணும்போது எவ்வளவு தேவையில்லாத பொருட்கள் உங்ககிட்ட இருக்குன்றத நீங்க எடுத்து பாருங்க. துணி சின்னதாயிடுச்சு அப்படின்றத வந்து அது பரவால்ல. பட் இ தேவையில்லாத நெறைய விஷயங்கள நம்ம வந்து சேர்த்து வச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய வீட்ல தான் இருக்காங்க. ஒரு 3 பிஹெச்கேக்கு மேல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பிஹெச்கே பிளஸ் ஒரு ஸ்டடி ரூம் இருக்கிற மாரி. அவ்ளோ பெரிய வீட்ல ஹால்ல நடக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. அத யூஸே பண்றதில்ல பல வருஷமா. ஒரு 4, 5 வருஷமாவே அது சும்மாவே மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மள என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் போய் நம்ம வாங்குறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளோனால வந்து சேமிக்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்க. உங்க பாக்கெட்ல இருந்து காச நீங்க எடுத்து செலவு பண்றத விட, நீங்க அந்த பாக்கெட்ல அந்த காச மடிச்சு வச்சீங்கன்னா, அதுவே வந்து காசு சேமிக்கிற மாதிரி தான். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ ஜீரோ வேஸ்ட் குக்கிங். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சமையலுக்கு இவ்வளவு பொருள் தேவை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராவா வந்து எல்லாமே வந்து ஆட் பண்றோம். இப்போ ஒரு வெங்காயத்துடைய விலை, தக்காளியோடைய விலை, எல்லா காய்கறி, மளிகை ஜாமானுடைய விலைகள் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளவு வந்து குறைவான இன்கிரீடியன்ட்ஸ யூஸ் பண்ண முடியும், பொருட்கள யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. இப்ப நெறைய வீட்லலாம் வந்து வெங்காயமே வந்து சேர்க்க மாட்டாங்க. பூண்டே வந்து சேர்க்காம சமைப்பாங்க. அதுக்காக வந்து டேஸ்ட்டே இல்லாம ஆயிடாது. நம்ம வந்து பூண்டு, வெங்காயம் சேர்க்கிறோம் தான் இருந்தாலும், கொஞ்சம் அளவோட சேர்த்துக்கோங்க. நெறைய போட்டு தான் சமைக்கணும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் ஒரே டைம்ல நம்ம வந்து செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைவான இன்கிரீடியன்ட்ஸ யூஸ் பண்றோமோ, அவ்வளவும் நம்மனால வந்து காசு மிச்சம் பண்ண முடியும். நம்மளுடைய பட்ஜெட் நீங்க போடுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய மேஜரான செலவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காய்கறி, பழங்கள், இந்த மாரி நான்வெஜ்ஜு, மளிகை ஜாமான் இதுக்கு தான் அதிகமா நம்மளுடைய சம்பளத்திலருந்து செலவாகும். ஸோ தேவையில்லாத இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்ப சோயா சாஸ்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஜாம் வாங்கி வச்சிருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் அத சும்மா பூட்டியே உள்ள வச்சுட்டு இருக்க மாரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய ஊறுகாய் பாட்டில் தான் நான் வந்து வாங்கிப்பேன். அது வந்து ஒரு ரூ. 115 கிட்ட வரும். 2 மாசம் வரைக்கி வந்து அது வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனா, ஒரு சில நேரம் என்னன்னா, சாப்பிட தோணாது. அது வேஸ்ட் ஆயிடும். அந்த மாரி தூக்கி போடுற மாரியும் ஒரு சில நேரம் ஆயிடும். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, வெறும் ரூ. 10
ரூ. 10 வந்து 100 கிராம் குடுக்குறாங்க. அந்த மாரி வீட்லயே வந்து செஞ்சு விக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து ரூ. 10 தான் மாசத்துக்கு நான் வந்து வாங்குறேன். ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவ அத யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் திரும்ப இன்னொரு 15 நாளைக்கு இன்னொரு ரூ. 10. ஸோ ரூ. 130 ரூ. 50 குடுத்து வாங்கிட்டு இருந்தத, நான் வந்து இப்ப ரூ. 20யோட ஒரு மாசத்துல என்னுடைய செலவ நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதே மாரி இப்ப சாப்பாடெல்லாம் மீந்து போச்சுன்னா, எல்லாமே தூக்கி வந்து கொட்டிடுவாங்க. இப்ப உங்க வீட்டு பக்கத்துல வந்து நாய்க்குட்டி அந்த மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னா பரவால்ல. இல்லன்னா பக்கத்துல நம்மகிட்ட வந்து ஏதாவது மாடு, ஆடு வளர்த்துட்டு இருந்தோம்னா, அதுங்களுக்கும் வந்து இந்த மாரி கஞ்சி வந்து செஞ்சு போடுவாங்க. அப்டி இல்ல நம்மலாம் வந்து சிட்டி சைட்ல இருக்கிறோம். அனிமல்ஸ் எதுவுமே இல்ல அப்டின்னா, இந்த சாப்பாட நம்ம என்ன செய்யலாம் அப்டின்னா, திரும்பவும் வந்து அத யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். இல்லன்னா புளியோதரை மாரி கிளறிக்கலாம். கொஞ்சம் தண்ணிய மட்டும் தெளிச்சுட்டு, அத வந்து திரும்பவும் ஒரு டைம் சூடு பண்ணிட்டீங்கன்னா, சாப்பாடு புதுசு மாரியே இருக்கும். அதே மாரி சப்பாத்தி. நெறையா வந்து இந்த மாரி வந்து காலையில செஞ்ச சப்பாத்தி இல்லன்னா நைட்ல செஞ்சிருக்கீங்க. அடுத்த நாள் காலைக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, அத தாளிச்சுட்டு அது மாரி நெறைய ரெசிபீஸ் இருக்கும். நீங்க YouTubeல தேடுனாலே ஏகப்பட்ட ரெசிபீஸ் வரும். பழைய சாதத்தில என்ன செய்யலாம்? சப்பாத்தியில மீந்து போச்சுன்னா என்ன செய்யலான்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணாலே வந்து கண்டிப்பா நம்மளுடைய சேமிப்ப வந்து அதிகப்படுத்தலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணெயும் வந்து கம்மியா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. நம்ம வேஸ்ட்டா தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கி குப்பையில தான் வந்து போட போறோம். அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி பத்தி அவங்க கவலையே படாம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு அம் நம்ம தண்ணிக்கு காசு குடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இதே இது இன்னும் போச்சு அப்டின்னா நம்ம சமைக்கிற பொருட்களுடைய விலையும் வந்து இப்ப அதிகமாகிட்டே இருக்குல்ல. இப்ப விவசாயம் அப்படிங்கிறது வந்து வெறும் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க. அப்ப நம்ம நெறைய விஷயங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாத மாரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய செலவுகளையும் நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஃபியூச்சருக்கும் வந்து இருக்கிற மாதிரியான ரிசோர்ஸஸையும் நம்ம வந்து வச்சுக்கிடலாம். ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீபர்ப்பசிங். இத நம்ம வந்து நெறைய பேர் பண்றதே இல்ல. ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சு போச்சுன்னா, அத தூக்கி போட்டு புது பொருள் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழைய ஃபர்னிச்சர் இருக்கு அப்டின்னா, அத முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பாருங்க. இப்ப பெயிண்ட் போயிடுச்சு அப்டின்னா, ஏதாவது ஒரு பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கலாம். அந்த மாரி பண்ணலாம். பழைய துணிகள் இருக்குன்னா, நீங்க வந்து கிச்சன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பில்லோ கவர் மாரி தச்சு போட்டுக்கிறலாம். டிவி கவர் தச்சு போட்டுக்கலாம். அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் சோஃபாக்கு கூட நெறைய குஷன்ஸ்க்கு கூட அந்த மாரி கவர்ஸ்லாம் நான் செஞ்சு போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி கூட வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து யோசிப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு பொருள நம்ம ஒரு மாத்தணும் அப்டின்னா, எந்த மாதிரி மாடல்ல பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் வந்து அதெல்லாம் பண்ணோம்னா, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில போய் வாங்குறத விட, வீட்ல அந்த மாரி கிரியேட்டிவா சொல்லிக் குடுக்கறது வந்து நம்மளுடைய பிரெயின் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். வேஸ்டேஜும் வந்து கம்மியாகும். இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நம்ம குப்பையில போட்டோம் அப்டின்னா, அது எல்லாமே நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லாமே பாதிக்கிற ஒரு விஷயம் தானே. இப்ப பிளாஸ்டிக்லாம் எவ்வளவு நம்ம வந்து தூக்கி போடுறோம். மக்காத குப்பை அதெல்லாம் என்ன ஆகும்? இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமி சூடாகும், எல்லாமே ஆகும். ஸோ என்வாயர்ன்மெண்ட்ட சேவ் பண்ணணும்னா, இருக்கிற விஷயங்கள வந்து நம்ம திரும்பியும் வந்து யூஸ் பண்ற மாரி பண்ணிக்கணும். இப்ப அந்த காலத்துல நம்மளுக்கு வந்து அவங்க அந்த மரப்பெட்டி, அப்புறம் வந்து நெறைய பாத்திரங்கள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அவங்க இந்த பாத்திரம்லாம் பழசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்பயும் நம்ம வந்து பெருமையா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? எங்க தாத்தா, பாட்டி காலத்துல யூஸ் பண்ணது இது மரப்பெட்டி. அந்த காலத்துல யூஸ் பண்ண செம்பு பாத்திரம் இதுன்ற மாரி நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். ஸோ நம்மளுடைய அந்த ஹிஸ்டரியையும் நம்ம வந்து இது வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்களும் அப்படின்னு நெனச்சுட்டு தூக்கி போடாம, அது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு, அதுல ஏதாவது வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணி அத நம்ம பயன்படுத்திக்கிறலாம். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஃபினான்சஸ். ஸோ எப்பயுமே வந்து காசு வந்து நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். காசு பின்னால நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்ப நம்மகிட்ட ஒரு பணம் இருக்கு. ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1,00,000ல நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம தான் வந்து யோசிக்கணுமே தவிர, ரூ. 1,00,000 பணம் இருக்குது. அதனால போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கிட்டோம்னா, அந்த பணம் போயிடும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பணம் இருக்கு அப்டின்னா, நம்ம தான் வந்து யோசிக்கணும். எப்படி இத செலவு பண்ணணும்னு. பணம் இருக்குது செலவு பண்ணிடலாம் அப்படின்னு பணம் வந்து யோசிக்கிற மாரி வந்து வச்சுக்க கூடாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.
உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும் தான் உங்கனால வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும். இப்ப வெளியில போய் ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னாலும், நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருந்தா தான் நீங்க எல்லாமே வந்து பண்ண முடியும். இல்லன்னா என்ன பண்ணுவோம்? யார் மேலயாவது ஒரு டிபெண்டன்ட்டா இருப்போம். இப்போ வயசான காலத்துல எவ்வளவு பேர் வந்து ஒரு அநாத ஆசிரமத்திலயோ, ஒரு முதியோர் இல்லத்திலயோ, ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கறதுக்கான காரணம் என்ன? வீட்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நம்மகிட்ட அந்த காச நம்ம ஃப்யூச்சர்க்காக சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா, யாருடைய கால்லயும் நம்ம போய் விழ வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. கடன்ல போய் நம்ம மாட்டியிருக்க வேண்டியது இல்ல. நம்மளுடைய காசுல நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ரிட்டயர்மென்ட் லைஃப்பையும் நம்ம வாழ முடியும். இப்ப வீட்லயே வந்து பெண்கள் கூட வந்து இப்ப நான் கூட வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். ஸோ நான் முன்னால வேலை செஞ்சுட்டுருக்கும்போது, யார்கிட்டயும் நான் வந்து காசு வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. என்னுடைய செலவுகள வந்து நானே வந்து பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தங்க மேல டிபெண்டன்ட்டா இருந்தோம்னா, நம்மளே வந்து கொஞ்சம் யோசிப்போம். என்னடா போய் கேட்கணுமா? நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தேவை அப்டின்னாலும், ஒரு 10 முறையாவது நம்ம யோசிக்கிற மாரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு ரூ. 1000க்கு நீங்க வந்து வேலை செஞ்சாலும் பரவால்ல. எக்ஸ்ட்ராவா இன்கம் வர மாரி. ஆனா நீங்க உங்களுடைய கால்ல நிக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இண்டிபெண்டன்ட்டா இருக்க கத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்யூச்சர பத்தி யோசிங்க. எப்பயுமே வந்து ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டா நம்ம வந்து வச்சுக்கிறணும். இப்ப நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறத விட, இப்பயும் நல்லா சிம்பிளா, கம்ஃபர்டபுளா வாழ்ந்துக்கலாம். ஃப்யூச்சர்லயும் கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கான காசு சேமிச்சு வச்சு, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய நல்லபடியா ஓட்டலாம். ஸோ இது எல்லாமே வந்து சைனீஸ் மக்கள் ஃபாலோ பண்ற சீக்ரெட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நம்மளும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா இருப்போம். நெறைய சேமிக்க முடியும். காசு இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு நெலைம வராது. கடன் வாங்குற ஒரு நெலைம வராது. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.